இசை அமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் லாங் டிரைவ் என்ற இசை நேரடி நிகழ்ச்சி சென்னை YMCA மைதானத்தில் நடக்க உள்ளது. இது குறித்து சென்னையில் யுவன் சங்கர் ராஜா நிருபர்கள் மற்றும் மீடியாக்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இந்நிகழ்ச்சியில் தளபதி விஜயின் கோட் படத்திலிருந்து பாடல்கள் பாடப்படும் என்று அறிவித்தார். யுவன் சங்கர் ராஜா என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம். 360 டிகிரி இந்த ஸ்டேஜ் வந்து சாரே அப்ராட்ல சிங்கப்பூர் மலேசியா மாதிரி ரொம்ப சூப்பரான ஹிட் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, தட் டு இன் சென்னை. நீங்கள் சொல்லுங்கள், ஹவு ஸ்பெஷல் இஸ் தட்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஐ வாண்ட் மை ஃபேன்ஸ் டு பி க்ளோஸ் டு மீ. ஸோ நிறைய ஷோஸ் ஐ திங்க் லாஸ்ட் டைம் நீங்கள் சென்னையில் பண்ணும்போதே there was like few barricades and they were like கொஞ்சம் ஃபாராக இருந்தாங்க. I was like asking them, இந்த பேரிகேட்டில் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ வாண்ட் இட் லைக் தேட். ஸோ அதனால they took this idea and they were like, can we do this like 360 அப்படின்ற மாதிரி. ஸோ that's the whole experience that I want to give to my fans, like very close அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் யா, ஐம் லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட். ஏன்னா டீம் கிட்ட பேசும்போது கூட அவங்க நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சார் கூட இப்படி ஒரு செட்டப், தே ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ நம்மளுடைய மீடியா ஏதாவது கேள்விகள் இருந்தால் வந்து யூ கேன் ஆஸ்க். ஓவர் டு Q&A செஷன். எஸ், ஃபுல்லாக கான்சர்ட் பற்றின கேள்விகள் மட்டும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். யுவன் சார், கான்சர்ட்டில் வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா? ஒன்று. அப்புறம் முக்கியமாக நாங்கள் பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போம். அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா? இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டீங்க. அந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ். ஸோ அகெயின் இஃப் தட் கம்ஸ் பிஃபோர், ஐ திங்க் ஐ மைட் ஆல்சோ பெர்ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தேர். எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கண்கள் எப்படி உருவானது, என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ, கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பவத்தாவே பாடட்டும். அப்போது ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே, சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தென் எவ்ரிதிங் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ். அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் சலாமில் AR ரஹ்மான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமீத் நினைக்கிறேன். ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸோ நான் அமீன்கிட்ட கேட்டேன், லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு. தென் ஹீ கேவ் மீ தி ஆக்சஸ் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஹேப்பன். அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் சார்ட் ஆஃப் சிமிலர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா. ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி. Yuvan ji, good evening. Good evening. Congrats for the long drive concert. Thank you. You said you wanted to go close to the 360 degrees first one. Want to go close to the audience. So you will be just reaching out to audience and mingling with them, dancing with them like that? Yeah, பண்ணலாமே. Yeah, that's the idea. I think few of my other concertsல I think நான் உள்ளே இறங்கி போயிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் கூட we can try. ஸோ ஹவ் அபவுட் த பிளேலிஸ்ட்? பிகாஸ் யுவன் சாரோடைய ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா எல்லாருக்கும் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது. ஒரு 5 நாள் கண்டினியூஸாக தொடர்ந்து யுவன் ஹிட்ஸ் மட்டும் கான்சர்ட் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு ஹிட் சாங்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் இங்கே கான்சர்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்பெஷலான பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? டஃப்பாக தான் இருந்தது க்ரியேட் பண்ணது. ஓகே.